ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால், சாமிமா சர்க்குருதேவர் அருளால், துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் உயிர் வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரே கடவுள் புத்தகத்திலிருந்து அருளாடுவோர் நிலை. தலைப்பு அருளாடுவோர் நிலை. போலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. சிறிது நேரம் ஓய்வுக்கு பின்பு மீண்டும் உபதேசிக்கலானார். ஒவ்வொரு ஊர்களிலும் ஊர்காவல் தெய்வம் என்ற பெயரில் வழிபாடு செய்து வருவார்கள். தங்கள் குறைகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் நோய்களையும் போக்க கோரிக்கைகள் வைத்து முறையிட்டு உயிர் பலி கொடுப்பதும், அச்சமயம் பம்பை, உருமி, மேளம் போன்ற வாத்தியங்களை முழங்கச் செய்து ஊளையிட்டும் குவளையிட்டும் அருளாடச் செய்கின்றனர். மேற்கூறியவாறு வாத்தியங்களின் ஒலிகளை கேட்பவரின் உணர்வுகள் உந்தப்படுகின்றன. அச்சமயம் தங்கள் கஷ்டங்களை எண்ணி வேதனையான உணர்வுகளுடன் ஏங்கி இருக்கும் பொழுது வேதனையான உணர்வுகள் உந்தப்பட்டு இதை போன்ற உணர்வுகளுடன் இறந்து காற்றில் மிதந்து கொண்டிருக்கும் உயிராத்மாவை இதை போன்ற உணர்வுடன் காற்றில் மிதந்து கொண்டிருக்கும் உயிராத்மாவை ஈர்த்து சுவாசிக்க நேருகிறது. இதுதான் மெயின் பாயிண்ட்டு. இதை போன்ற உணர்வுகளுடன் இறந்து காற்றில் மிதந்து கொண்டிருக்கும் உயிராத்மாவை ஈர்த்து சுவாசிக்க நேர்கின்றது. எப்போ அந்த உரிமை மேளம் அடித்து அந்த சத்தம் இந்த ஊளையிடுற சத்தம் பெண்கள்லாம் ஊளையிடுவாங்களோ அதுபோல் அந்த சத்தம் வரக்குள்ள அந்த இறந்த ஆன்மா உள்ள போகிறதுன்னு சொல்கிறாங்க. இதை போன்ற உணர்வுகளுடன் இறந்து காற்றில் மிதந்து கொண்டிருக்கும் உயிராத்மாவை ஈர்த்து சுவாசிக்க நேருகின்றது. அப்பொழுது ஈர்க்கப்பட்ட உணர்வுகள் இரத்தத்தில் கலந்து தெய்வத்தின் பெயரை சொல்லி அருளாடத் தொடங்கிவிடுகின்றது. இவ்வாறு வேதனையான உணர்வுள்ள உயிரான்மா இரத்தத்தில் கலந்திருப்பதால் கைகால் குடைச்சல், மேல்வலி போன்ற உபாதைகள் ஏற்படுவதும், பம்பை போன்ற மேளவாத்தியங்களின் ஒலிகளை கேட்டாலும், ஆலயங்களுக்கு சென்று கற்பூர ஆராதனைகளை பார்க்கும் பொழுதும் அருளாட வைத்து விடுகின்றனர். அருளாடுவோர் குடும்பங்களில் பல இன்னல்கள் வர காரணமாகின்றன. இவர்கள் யாரிடம் பேசினாலும் கேட்பவர்களுக்கு இவர்கள் மீது வெறுப்படையும் உணர்வுகளை தூண்டிவிடுகின்றன. இத்தகையோர் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும்
சலிப்பு, சஞ்சலம், சோர்வு, வெறுப்பு, பயம், கோபம் போன்ற உணர்வுகள் உருபெற காரணமாகி சுவாசிப்பதால் பலவித நோய்கள் உருபெறுகின்றன. இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கின்றார்கள். ஆகையினால நாம் குலதெய்வங்களுக்கு போய் பூஜை போடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் சைவ பூஜை அசைவ பூஜையெல்லாம் இருக்குது. அதுலேயும் இந்த தண்ணியெல்லாம் சரக்கு பாட்டெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த அருள் ஆடுற நிலைகள் இருக்குது. அப்போ அருள் ஆடுற நிலைகள் என்ன நடக்க முடியாத ஒரு அதாவது அறியாமையால் இயலாமையால் ஒரு விஷயம் நடக்கலைன்னா ஏங்கிய நிலைகளில் இருக்கும்போது, அந்த வேதனையோட உணர்வுகளில் இருக்கும்போது இறந்த உயிரான்மா உள்ள பூந்து ஆட ஆரம்பிச்சிருது அப்படிங்கிற மாதிரி சாமி சொல்கிறாங்க. அது பல நோய்களை உருவாக்கி விடுகிறது. மேலும் மேலும் நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றது. அதுதான் மெயின். வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது. ஆத்ம வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? வைகுண்ட ஏகாதசி என்ற இந்த குண்டத்தை, இந்த உடலான இந்த ஆன்மாவுடைய இந்த தன்மையை நாம் என்ன செய்யணும்? சப்தரிஷி மண்டலத்தில் கொண்டு இணைக்க வேண்டும் என்றால் அனுதினமும் 3 வேளை தியானம், அனுதினமும் ஆத்மஸ்துதி செய்து தீமைகளை, நெஞ்சான உணர்வுகளை எல்லாம் வென்று அந்த அருள் மகிழ்ச்சி நல்வட்டத்தில் ஆனந்த வாழ்க்கை வாழ்ந்திடுவோம் என்று சொல்லி இந்த அளவில் இதை நிறைவு செய்து கொள்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம்.